الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي يسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العلي العظيم. இடங்களில் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான இடமாகிய பள்ளிவாயிலில் நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் எனது இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அஞ்சு பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்விலே நடந்த அற்புதமான ஒரு விடயம்தான் இஸ்ரா மிஅராஜ் என சொல்லப்படக்கூடிய வானுலக பயணம். ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்திஸ் என்று சொல்லப்படக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா வரும் வரையில், அதற்கு பின்னால் அங்கிருந்து 7 வானங்களை தாண்டி சிதறத்துல் முன்தஹா, அங்குதான் ஜன்னத்துல் மஅவா என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கமும் இருக்கிறது. அந்த இடத்திற்கு வரங்காட்டியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழிப்போடு உடம்புடனும் மனதுடனும் சேர்ந்து பயணித்த ஒரு பயணம், அதற்கு இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லப்படும். இந்த அற்புத பயணத்தை கேட்கின்ற ஒரு முஃமின் அதனை நம்ப வேண்டும். அதனை மறுத்தால், அதில் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் அது அவனுடைய ஈமானில் குறையை உண்டாக்கும். அல்லாஹ் அவனுடைய ஆற்றல்களை, அவனுடைய சக்திகளை யாரெல்லாம் விளங்கி வைத்திருக்கிறார்களோ, ஒரு முஸ்லிம் என்பவன் முதலாவதாக அல்லாஹ்வை விளங்கி இருக்க வேண்டும். அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படி சக்தி உடையவன். ஆண் பெண் இல்லாமல் மனிதனை உருவாக்கியவன், ஆண் இல்லாமல் ஒரு மனிதனை உருவாக்கியவன், ஆண் இல்லாமல் பெண் மூலமாக மாத்திரம் ஒரு மனிதனை உருவாக்கியவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சக்தி அது மிகப்பெரியது, அதனை பேசி முடிக்க முடியாது. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் நீங்கள் சிந்திக்க கூடாதா, பார்க்க கூடாதா, வானத்தை பார்க்க கூடாதா, இது எந்த விதமான தூணும் இல்லாமல் நிற்கிறதே, நீங்கள் ஒரு வித்தை பார்க்க கூடாதா, அது எவ்வாறு பிளந்து கொண்டு பூமியை பிளந்து கொண்டு வருகிறது, போடப்பட்ட அனைத்து வித்துக்களும் முளைப்பது கிடையாது, நீங்கள் குடிக்கின்ற நீரை பார்க்க கூடாதா, அது எவ்வாறு ஊட்டெடுக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய சக்திகளை பல இடங்களில் அல்லாஹ் தஆலா கதைத்துக் கொண்டிருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட அல்லாஹ்வை விளங்கிய நானும் நீங்களும், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நானும் நீங்களும், இந்த வல்லமை மிக்க அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை அவன் ஒரு நொடிப்பொழுதில் செய்து காட்ட சக்தி உடையவன். எந்த அளவு சொன்னால், பல்லாயிரக்கணக்கான மைல்களை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் எழுந்ததிலிருந்து திரும்ப வரும் வரைக்கும் அவர்கள் எழுந்த அந்த இடத்தினுடைய சூடு கூட ஆறவில்லை. அப்படிப்பட்ட ஒரு குறுகிய ஒரு நேரத்தில் மேற்கொண்ட பயணம்தான் இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லப்படக்கூடிய பயணம். மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரும் வரைக்கும் சென்ற அந்த பயணத்திற்கு பெயர் இஸ்ரா, இரவு பயணம். ஒரு மனிதன் இரவில் பிரயாணம் செய்தால் அதனுடைய வார்த்தைக்கு சொல்லப்படும் அஸ்ரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை, அரபு வார்த்தை, அரபு பதம். அல்லாஹ் இங்கு அதை பயன்படுத்தி இருக்கிறான், இரவில் சென்ற பயணம். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து 7 வானங்களை நோக்கிய தாண்டிய அந்த சிதறத்துல் முன்தஹா வரும் வரையிலான பயணம், அது உயர ஏறி செல்லுதல் என்று பொருள்படக்கூடிய அர்த்தம். அதனுடைய அர்த்தம் என்ன? அரபில் பாய்க்கக்கூடிய அந்த வார்த்தை மிஅராஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை. இந்த 2 நிகழ்வுகளும் நடைபெற்ற ஆண்டு, நாள், மாதம், இதில் கருத்து வேறுமைகள் இருக்கிறது, கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. குர்ஆன் எந்த விடயத்தை சொல்ல வேண்டுமோ அந்த விடயத்தை பட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறது. இஸ்ரா மிஅராஜ் நடைபெற்றிருப்பதை சொல்லியிருக்கிறது. ஆனால் அது எப்போது நடைபெற்றது என்பதை சொல்லவில்லை. ஹதீஸிலும் எங்களுக்கு ஆதாரத்தை காண முடியாது. இதில் உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை இருக்கிறது என்றாலும் மிக சரியான கருத்து என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தன்னை
வளர்த்த பெரியப்பா அபூ தாலிப் அவர்களுடைய இருவருடைய மரணம் சம்பவித்ததற்கு பின்னால், அதே போன்று மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் நடைபெற்றது என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம். அது ரஜப் மாதமா, ரபியுல் அவ்வல் மாதமா, ரமலான் மாதமா, ஷவ்வால் மாதமா, ரஜப் மாதமா என்று பல உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுமை இருக்கிறது. அதே போன்று அது எப்போது, எந்த வருடம் ஏற்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செல்வதற்கு ஒரு வருடத்துக்கு முன்னால் நடைபெற்றதா அல்லது நபி அவர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்கு 5 வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்றதா என்றெல்லாம் கருத்து வேற்றுமை இருக்கிறது. என்றாலும் நான் சொன்னது போல சுருக்கமான நாங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பிலே பார்க்க போனால், ஆயிஷா அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம் அதே வருடத்தில் அபூ தாலிப் அவர்களுடைய மரணம் சம்பவத்திற்கு பின்னால், அந்த வருடத்திற்கு பெயரே ஆமுல் ஹுஸ்ன். ஏன், தனக்கு பக்கபலமாக இருந்த மனைவி, முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நபி அவர்களுக்கு முதலாவதாக வஹி வந்த நேரத்திலே அவர்கள் ஓடி வந்தார்கள். ஏன், முதலாவதாக அல்லாஹ்வுடைய வஹியை அவர்கள் சுமக்குகிறார்கள். அது பயங்கரமானது, பாரமானது, மகத்துவமிக்கது என்பதனால் அது பாரம். இன்ன லதைனா அன்கால் இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது எப்படி சொல்கிறான்? பாரமான வார்த்தையை நாங்கள் உங்களுக்கு தருவோம். அப்படி என்றால் பாரம் என்றால் கணத்தால் பாரமா? இல்லை, மகத்துவத்தால் பாரமானது. எந்த கல் நெஞ்ச மனிதனுடைய உள்ளம் அந்த குர்ஆனை யோசிக்க விரும்புகிறதோ, எந்த கல் நெஞ்ச மனிதன் குர்ஆனுடைய வசனத்தை கேட்பானோ அவன் அழுவான். அவ்வளவு மகத்துவமிக்க பயங்கரமான நல்ல கருத்துக்களை கொண்ட நல்ல கண்ணியத்தால் கூடிய வார்த்தை. அது யார் கதைத்தது? அல்லாஹ் கதைத்தது. எனவே அந்த வார்த்தையை கேட்ட நேரத்தில் நபி அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. உடனே ஓடி வந்தார்கள், என்னை போர்த்துங்கள், எனக்கு காய்ச்சல் அடிக்கிறது. அப்போது சொன்னார்கள், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். ஏனென்றால் உங்களின் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. நீங்கள் சிறை கைதிகள் யாராவது பிடிபட்ட அவர்களை விடுவிப்பதற்காக உதவி செய்கிறீர்கள், குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கிறீர்கள், ஏழை எளிய மக்களை நீங்கள் அணைத்துக் கொள்கிறீர்கள், விதவைகள் அனாதைகளை அணைத்துக் கொள்கிறீர்கள், உதவி செய்கிறீர்கள். எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். அப்படிப்பட்ட அந்த குர்ஆன் வசனங்கள், கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் இந்த 2 நிகழ்வுகளையும் நாங்கள் கட்டாயமாக நம்ப வேண்டும். அப்படிப்பட்ட முதலாவதாக பக்கபலமாக இருந்த மனைவி வஃபாத்தாகிவிட்டார்கள். அதற்கு பின்னால் விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் ஈமான் கொண்ட அந்த மனிதர்கள் இருந்த நேரத்திலே குறைஷிகள் அதிகமான மக்கள் இருந்தார்கள். மக்கா என்றாலே குறைஷிகள். அப்படிப்பட்ட அதிகமான நபர்கள் இருந்தவர்கள், அதிலும் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் அதிகமானவர்கள். ஓரிரு இஸ்லாமிய அந்த புதிய மார்க்கத்தை ஏற்றவர்களுக்கு ஏற்றிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த பிற மதத்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழலிலே எவ்வாறு அந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற அந்த கொஞ்ச மக்களுக்கு சுதந்திரமாக இஸ்லாத்தை பின்பற்ற முடியும்? ஏன் பின்பற்ற முடிந்தது என்று சொன்னால், இஸ்லாத்தை ஏற்காத சில நல்ல அந்தஸ்துடைய சுயமரியாதையுடைய நல்ல அனைத்து மக்களிலும் உள்ளங்களிலும் இடம்பெற்ற நல்ல கண்ணியம் பெற்ற சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தக்காரர்களின் உதவியின் மூலமாக அல்லாஹ் அந்த அங்கு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தான். அதில் விசேஷமாக அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார்கள். அபூ ஜஹல், ஷைபா, உத்பா போன்றவர்களுக்கு என்ன செய்ய முடியாது? நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விடயத்தில் கையடிக்க முடியாது. எல்லா பக்கத்திலும் உதவியாக இருந்தார்கள். அதனால் தான் அபூ தாலிப் அவர்களுக்கு நாளை மறுமை நாளில் நரகத்திலே ஆக கூடுதலாக குறைந்த வேதனை கொடுக்கப்படும். நரகவாசிகளிலே ஆக குறைந்த வேதனை கொடுக்கப்படக்கூடிய நபர் யார்? அபூ தாலிப். ஏன்? அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள் என்பதன் காரணத்தினால். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இவர்கள் இருவரும் ஒரே வருடத்தில் வஃபாத்தாகிவிட்டார்கள். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சஹாபாக்களுக்கும் குறைஷியரின் மூலமாக துன்புறுத்தல்களும் வேதனைகளும் அதிகமாகிவிட்டன. அதற்கு பின்னால் புதிய ஒரு இடத்தை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதுதான் தாயிஃப் பயணம். நாங்கள் அனைவரும் கேட்டிருக்கக்கூடிய சம்பவம். தாயிஃபிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லடிப்பட்டார்கள். சிறுவர்களை கொண்டு ஏவப்பட்டு கல்லடிகளுக்கு ஆளாகினார்கள் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம், செய்விட்டிருக்கிறோம். இது எப்போது நடைபெற்றது? இந்த வருடத்திற்கு பின்னால். எனவே அங்கு அந்த புதிய இடத்திலும் நபி அவர்களுக்கான
நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனவே மனம் இன்னும் கவலைப்படுகிறது. தன்னுடைய தாவாவுடைய பிரச்சாரத்தை, இந்த இஸ்லாத்தை அழகான முறைக்கு முன்வைப்பதற்கு, எடுத்து நடக்குவதற்கான ஆட்கள் முன்வருவதற்கு அவர்கள் பின்வாங்குகிறார்கள். எனவே நபிகளுடைய உள்ளம் இன்னும் கவலைப்படுகிறது. எனவே இப்படியான ஒரு கவலையான அதிகமான துன்புறுத்தல்களுக்கு ஆளான சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் நபி அவர்களுடைய மன ஆறுதலுக்காகவும் அல்லாஹ் தஆலாவுடைய அத்தாட்சிகளை காட்டி நபி ஸல்லல்லாஹு அவர்களை உறுதியாக தாவாவுடைய பணியில் ஈடுபட செய்வதற்காக வேண்டியும் அல்லாஹ் என்ன செய்தான், இந்த வானுலக பயணத்தை நபி அவர்களுக்கு ஒரு முஅஜிஸாவாக கொடுத்தான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நேரம் மிக சுருக்கமாக இருப்பதினால் இதனுடைய நீண்ட விடயங்களை நமக்கு மத்தியில் இப்போது பேசுவது என்பது சிரமமான விடயம் என்றாலும் சுருக்கமாக நான் முடிக்கிறேன். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிரயாணத்தை ஏன் ஏற்படுத்தி கொடுத்தான்? தன்னுடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக வேண்டி. நான் யார், மலக்குமார்கள் யார், சொர்க்கம் நரகம் என்பது என்ன, அதே போன்று முன்னிய நபிமார்கள் யார் என்பதையெல்லாம் அந்த பிரயாணத்திலே நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் காட்டிக் கொடுத்தான். ஏன்? அவர்கள் போதிக்கின்ற விடயங்களை கண்கூடாக கண்டார்கள். எனவே மன வலிமை அதிகரிக்கும். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் துன்புறுத்தல் படுதலுக்கு நேரமெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே முன்னிய நபிமார்களுடைய சம்பவங்களை போதிக்கிறான். அந்த விடயங்களை ஏன் போதிக்கிறான்? உள்ளத்தை ஆறுதல் படுத்துவதற்காக வேண்டி. எனவே அல்லாஹ் அந்த சொல்லப்பட்ட அனைத்து நபிமார்களையும் காட்டினான். அதுபோல பைத்துல் மக்திஸிலே அனைத்து நபிமார்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையும் நடாத்தினார்கள். எனவே இந்த சம்பவத்தின் மூலமாக எங்களுக்கு என்ன படிப்பினை இருக்கிறது என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் என்பவன் அல்லாஹ்வை நல்ல முறையில் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சக்திகளை வழங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்? எங்களை படைத்தவன் அவன், எந்த ஒன்றின் பக்கமும் தேவை கிடையாது. அதனால் தான் இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறான்? சுப்ஹானா, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறோமே நானும் நீங்களும். அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் அவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களுடைய தன்மைகளை விட்டும் நீங்கியவன், அல்லாஹ் குறைகளை விட்டும் நீங்கியவன். அல்லாஹ் அவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் என்னென்ன பக்கம் எல்லாம் தேவை காணுகிறதோ அப்படிப்பட்ட விடயங்களின் பக்கம் அல்லாஹ் தேவையற்றவன். சுப்ஹானல்லாஹ். எனவேதான் அல்லாஹ் அந்த வாசகத்தின் முதலாவதாக என்ன கூறுகிறான்? சுப்ஹானல்லதி அஸ்ரா என்பதாக அவனை தூய்மைப்படுத்துகிறான். मेरे प्यारे दोस्तों, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के टाइम में उनका जिंदगी में एक वाकया हुआ, उसको नाम है इसरा मिअराज। ये एक बड़ा मुअजिज़ा है, उस पर ईमान लाना हर मुसलमान पर वाजिब है। क्योंकि नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम मनाम में नहीं, नींद के टाइम नहीं, यानी सच में उसके बदन के साथ यक़ज़तन और नफ्स के साथ और जिस्म के साथ और पूरा बदन के साथ मस्जिदुल हराम से मस्जिदुल अक़सा तक सफर किया रात के टाइम। उसको बोलते हैं इसरा। इसरा का माना है रात के टाइम सफर करना। और उसके बाद मस्जिद अक़सा से 7 आसमानों से को पार करके सिदरतुल मुंतहा तक नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम सफर किया। उसको बोलते हैं मिअराज। ये कब हुआ, ये कौन सा दिन में हुआ, कौन सा महीने में हुआ, इसमें इख्तिलाफ है उलमा के दरमियान। लेकिन सच बात यह है, यानी मुत्तफिक बात यह है, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का बीवी खदीजा रज़ियल्लाहु अन्हा और उनका बड़ा चचा अबू तालिब मरने के बाद और ताइफ के जो वाकया के बाद नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम हिजरत करने से पहले ये वाकया हुआ। ये वाकया में अल्लाह क्यों ये वाकया पैदा किया, इस तरह नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को दिया? इनुरियहु मिन आयातिना, अल्लाह के कुछ आयत को दिखाने के लिए। क्यों? नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम दावा का फील्ड में जो कुछ बात कर रहा है उसको अल्लाह ने बराह रास्त दिखाया। अल्लाह कौन है, मलाइका कौन है, जन्नत दोज़ख क्या है, और उनके पहले जो अंबिया आए थे वो लोग कौन हैं, ये सब अल्लाह ने इस सफर में दिखाया नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को। और उसका नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का दिल टूटा हुआ था। ये टाइम, ये जो वाकया हुआ इसरा मिअराज, ये किस दिन में हुआ? नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का दिल टूटा हुआ था। क्यों? अपने बीवी वो किस तरह थी, वो पहला ईमान लाने वाला औरत थी। जब नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम पर कुरान उतरा, उस नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को ये हो गया, बुखार हो गया,
क्यों बुखार हो गया? कुरान का लफ्ज इस तरह है, जो बंदा पत्थर वाला दिल भी बंदा भी अगर वो बात सुनेगा उसका आंसू निकलेगा। इन्ना सनुल्की अलैका कौलन सकीला, ये नबी हम आपके ऊपर अजमत वाला बात डालेंगे। ये कौन सा वाला अजमत वाला बात? ये अल्लाह का खुद कलाम है, अल्लाह का बात है कुरान। अल्लाह नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम पर उतारा 5 आयत, सिर्फ नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को बुखार लग गया। आया नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम, मुझे कपड़ों से बांध लो। फिर खदीजा रज़ियल्लाहु अन्हा बताई, नहीं आप परेशान की कोई बात नहीं, आपके पास कुछ सिफात हैं, अच्छा सिफात है, आप यतीम और बेवा उनको आप मदद करते हैं, और जो कैदी को बाहर निकालने के लिए आपका पैसा उन लोगों को देते थे, और आपके रिश्तेदारों के साथ आप अच्छी तरह मुआमला करते हैं, इसलिए अल्लाह आपको नहीं छोड़ेगा, आप परेशान न रहो। और इसी तरह अबू तालिब, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम उस पहले कुछ बंदे थे, मुसलमान सहाबा कुछ बंदे थे, लेकिन कुफार कुरैश बहुत बंदे थे, लेकिन फिर भी अबू जहल, उतबा, शैबा को बराह रास्त नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को उंगली उठाने के लिए हिम्मत नहीं हुआ। क्यों? ये अबू तालिब की वजह से। अबू तालिब नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को मदद किया, इसलिए अबू तालिब को कल क़यामत के दिन दौज़ख में बिल्कुल कम अजाब दिया होगा इंशाअल्लाह। क्यों? वो नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को मदद करने के वजह से। इसलिए वो साल उसको बोलते हैं आमुल हुज़्न, नबी उसका नाम है गम वाला साल। क्यों? ये इस साल में, एक ही साल में 2 अहम बंदा वफात पा चुके हैं। नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का दिल टूटा हुआ था। मदीना में नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को मदद करने वाला कोई नहीं था, इसलिए ताइफ गया, ताइफ में भी कुछ उल्टा हो गया था, इसलिए उसका ये वाकया बहुत बड़ा है, लेकिन टाइम बहुत कम है, इसलिए मैं इसके साथ काफी करता हूँ। इंशाअल्लाह अगले जुमा में इसका पार्ट 2 में इंशाअल्लाह मैं बात करूंगा। अल्लाह सुब्हानहू व तआला हम सबको अच्छी तरह इस्लाम फॉलो करने के लिए तौफीक अता फरमा। इन्नल हम्दुलिल्लाह।